வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிளடி சீட் ரிவ்யூஸ். நான் உங்கள் பிரதீப். சோ பிக் பாஸ் வீடியோஸ் அண்ட் கிரிக்கெட் வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் இதை மட்டும் தான் நம்ம பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. என்னன்னா, என்னுடைய ரூம்மேட் இருக்கான்ல, நண்பன் மதன்குமார், அவனுக்கு வேலை இருக்கான். நம்மெல்லாம் அப்படியே சும்மா இருக்கோம் பாருங்க. சோ தம்பி வந்து 9:15 தான் வீட்டுக்கு வருவாராம். அதனால சமைக்க சொல்லிட்டாரு. ஸோ நம்ம சமையல் திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்புறம் அதனால இதை வீடியோவா போட்டுடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெசிபி, இட் இஸ் ஆக்சுவலி கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு டிஷ். எங்க ஊர் வீட்டில் யாராவது திடீர்னு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல அப்படி செய்யக்கூடிய ஒரு டிஷ் என்னன்னா அரிசியம் பருப்பு சாதம். இட் இஸ் கால்ட் அஸ் கோயம்புத்தூர்ஸ் பிரியாணி. கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு பிரியாணி என்ன? அரிசியம் பருப்பு சாதம். ஸோ அரிசியம் பருப்பு சாதம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய போறேன், நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. ஸோ எப்படி செய்ய போறேன், என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நான் போட போறேன் அப்படிங்கிறத பத்தி நம்ம விளாவரியா பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இன்கிரீடியன்ஸ் என்னென்னா அரிசி, பருப்பு, சாம்பாருக்கு யூஸ் பண்ற பருப்பு பிளஸ் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி ரெண்டுமே வந்து அரிசி வந்து 1 டம்ளர், பருப்பு வந்து அதே டம்ளர்ல வந்து 1/4 கப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், வரமிளகா, தக்காளி, அப்புறம் வந்துட்டு பூண்டு, குருமிளகு, சோம்பு, இந்த சீரகம் இந்த 3ஐயும் வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய சாம்பார் பவுடர், இதுதான் இந்த இதுக்கு வேண்டியது. அப்புறம் ஆயில், நெய், இது மட்டும்தான் இதுக்கு வேண்டிய இன்கிரீடியன்ஸ். ஸோ எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், குக்கரை அடுப்புல ஏற்றியாச்சு. சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் மொத்தம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன், 4, 5, இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்சு வரணும். எண்ணெய் காயறதுக்குள்ள கொஞ்சம் கடுகு, நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வெடிக்குது கடுகு. ஸோ வெடிக்கும் போது வெங்காயம் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, போட்டுட்டு நல்லா கிளறிடலாம். வெங்காயம் வந்து லைட்டா கலர் மாறுது. இந்த சமயத்துல இந்த பூண்டு, இந்த மிக்சரும், அப்புறம் வரமிளகா 2, இந்த கிள்ளி உள்ள போட்டேன்.
சிம்ல வச்சுக்கிறேன். பூண்டு வாசம் போன பிறகு நீ கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன், பொடியா கட் பண்ணது. பூண்டு நல்லா வதங்கணும். கலர் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். நல்லா அதே வெந்து முடிச்சோடனே மஞ்சத்தூள் தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இனி ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மொத்தமா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசம் போற அளவுக்கு நம்ம வறுக்கணும். நல்லா பச்சை வாசம் போன உடனே இந்த அரிசி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு உள்ள போடுறோம். சோ இதை நல்லா கலக்கணும். இப்ப இதை நான் 10 நிமிஷம் ஊற வச்சேன். சோ 1 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் 3 டம்ளர் தண்ணி ஊத்துவேன். சோ அதனால வந்துட்டு மொத்தம் 3 டம்ளர் தண்ணி ஊத்தணும். ஒன்னு ரெண்டு மூணு, மொத்தம் 3 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு இங்க வீட்டு சாம்பார் தூள் வச்சிருக்கேன். சோ இது வந்து ஒரு 1 டீஸ்பூன் போடணும். போட்டுட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு கொதி வரணும்.
உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு பத்தல. இப்போ கரெக்டா இருக்கு. ஸோ நல்லா ஒரு கொதி வந்த உடனே மொத்தம் 3 விசில் விட்டுட்டு இறக்கிடலாம். இப்ப நல்லா கொதிக்குது. ஸோ விசில் போட்டு ஒரு 3 விசில் போட்டு இறக்கிடலாம். ஸோ காய்ஸ் ஸ்டீம் இறங்கிருச்சு. நெக்ஸ்ட் உள்ள எப்படி ஆயிருக்குன்னு திறந்து பார்த்துடலாம். சுட சுட அரிசியும் பருப்பு சாதம் ரெடி. இது கூட கடைசியா ஒரு இது பண்ண வேண்டியிருக்கு. தேங்காய் எண்ணெய் என்கிட்ட இருக்கு. ஸோ தேங்காய் எண்ணெய் வந்துட்டு கொஞ்சமா மேலோட்டமா இப்படி கொஞ்சம் ஊத்திட்டு இப்படி ஒரு இது, இப்படி ஒரு இது, இப்படி ஒரு இது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது. சோ முடிச்சிட்டோம்னா அப்படி இருக்குங்க. எங்க ஒரு மாதம்பட்டி சார் சொல்ற மாதிரி பார்த்தா அப்படி இருக்கு. சோ தேங்க்ஸ் டு மாதம்பட்டி ரங்கராஜனா ஃபார் த ரெசிபி. ஸோ அவரோட ரெசிபி பார்த்து தான் நான் இது பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ரெசிபியில சந்திக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல ரெசிபியில உங்களை சந்திச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போடுங்க. நான் சொன்ன ரெசிபியை நீங்களும் சமைச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஓகே, பாய்.